ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே எப்படி எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பீன்ஸ், கேரட், குடமிளகா, முட்டைக்கோஸ், வெங்காயம், அப்புறம் 5 முட்டை. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் முட்டையை 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி 5 முட்டையை நம்ம எடுத்து உடச்சிக்கலாம். அஞ்சு முட்டையை போட்டக்கப்புறம் உப்பு, அப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒரு கரண்டி எடுத்து அதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்தோடனே இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் பார்த்திங்கன்னா இந்த தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு அதை வதக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸையும் நல்லா போட்டு வதக்குங்க. அது போட்டு வதக்கினதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டுக்கோங்க. பீன்ஸு, கேரட், குடமிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்தியே போட்டுக்கோங்க. போட்டு அதையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை திருப்பி வதக்கிக்கோங்க. அப்புறம் வீட்டிலே செஞ்ச கரம் மசால், அதுக்கப்புறம் கறி மசால் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. எப்படி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இப்போ முட்டையை போட்டு அதையே வதக்கலாம். பார்க்கவே இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? நம்ம ஆல்ரெடி சாதத்தை சூடாக எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு அதை பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் கொட்டி நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்மையாக வந்திருக்கு ஃப்ரைட் ரைஸு. பாய்.